எல்லாத்தையுமே ஹீரோ வந்து நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அப்போ வந்து அங்கே வேலை ஆள்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, அவள் தனியாக வரணும் என்னை பார்க்கறதுக்கு, அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு வெயிட்ரஸ் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் மேலே தெரியாமல் சரக்கை கொட்டுற மாதிரி வேணும்னே கொட்டிடுறா. ஐயோ சாரி மேடம், தப்பாக நினச்சிக்காதீங்க, செகண்ட் ஃப்ளோரில் ரெஸ்ட் ரூம் இருக்குது, நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக செகண்ட் ஃப்ளோர் போகிறா. அங்கே பார்த்தா ஹீரோ பிடிச்சிட்றான். போன வாட்டி வந்தப்போ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொன்னேன், அப்போ இது என்ன, இப்போ எப்படி நீ இங்கே நான் இருப்பேன்னு தெரிஞ்சு கரெக்டாக வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு, ஆமாம் நான் இங்கே வந்திருக்கேன், அது உனக்காக மட்டும்தான், நீ இங்கே இருப்பேன்னு தெரிஞ்சு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி கண்டவன் கூடலாம் வந்துட்டு பார்ட்டியாக சுற்றுற பொண்ணுங்களை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை அசிங்கப்படுத்துகிறான். நான் இங்கே உனக்காக மட்டும்தான் வந்தேன், அதெல்லாம் இருக்கட்டும், அப்போ எதுக்காக என்னை தனியாக இங்கே வர வச்ச, நீ தான் இது எல்லாமே பண்ணன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கு நீ வருந்துவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுறா. நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே வந்து நான் போகிற இடத்துக்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கேன், இப்போ எதுக்காக என்னை பிடிச்சி தள்ளி விடுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, உன்னோட ஆளுங்க வந்து என்னை அடித்தாங்க இல்லையா அன்னைக்கு, எனக்கு முதுகில் ரொம்ப அடிபட்டுடுச்சு, டாக்டர் ஒரு வாரம் ஆகும் சரியாகிறதுக்குன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்றா. ஒரு வாரம் தானே ஆகட்டும், நீ எந்த அளவுக்கு வந்து என்கிட்ட உண்மையா இருக்க அப்படின்றது எனக்கு தெரிய வரும் ஒரு வாரம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, ஹீரோயின் இவனை கூப்பிட்டு போறா. இவளை கொண்டு போய் நீ ட்ரா பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டு கிட்ட ஹீரோயினை கொடுத்துட்றான். அந்த டைமுக்கு ரைட் ஹேண்ட் தானே அன்னைக்கு ஹீரோயினை அடிச்சா, எட்டி ஒன்று பேக்லயே விடுறான். ஐயோ பாஸ் எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது, உன்னால எல்லாம் கெட்டு போச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தங்கியிருக்கா. ஹீரோயினை இவங்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு, பட் அவன் மேலே டவுட்டாகவும் இருக்கு, அதனால இவளை ஃபுல்லாக கண்காணிக்க சொல்லியிருக்கான். ஃப்ளோரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டியை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஹீரோயின் பண்ணுற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. தயவு செஞ்சு நீ இதெல்லாம் பண்ணாத, உன் அக்காவுக்கு தெரிஞ்சாலும் அவள் வருத்தம் தான் படுவா, உன் வாழ்க்கையே நீ கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இவ வந்துட்டு ஒரு நாளும் என்னென்னலாம் பண்றான்ற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவங்களுமே வந்துட்டு அவளுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து விசாரிச்சு என்னென்ன நடக்குது, அதாவது ஹீரோவோட அப்பாவோட கேங்ல என்னென்னலாம் நடக்குதுன்றது இவளுக்கு சொல்றாங்க. ஹீரோவை பொறுத்த வரையில ஹீரோ வந்துட்டு அவனுக்கு யாருன்னா துரோகம் பண்ணிட்டாங்க, அவனை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சமும் ஈவு இறக்கமே பார்க்காம எத்தனை வருஷம் தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே அவனை கொன்னுடுவான். நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட கிளப்ல வந்து வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டான் இல்லையா, அதனால இவன் என்ன பண்றான்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கிளப்லயே வந்து ஹீரோயின் வேலை பார்க்கறா. காலையில போயிட்டு காலேஜ்ல படிக்கிறதுனால அவளுக்கு நைட் டியூட்டி போறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு டைமே இருக்கு. அங்க வந்து என்ன